மிதிலை நகரின் மாடங்களில் பறக்கும் கொடிகள் தான் செய்த தவத்தால் கிடைத்த சீதையை மணக்க ராமனை அழைப்பதைப் போல் அசைந்தன. வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. அகலிகைக்குச் சாப விமோசனம் அளித்த பின்னர் ராமபிரான், இளவல் இலக்குவன் மற்றும் தவச்செல்வர் விஸ்வாமித்திர முனிவருடன் மிதிலை மாநகரை நோக்கி பயணிக்கிறார்கள். தவமியற்றிய கௌதம முனிவரின் இல்லறத்திற்கு அகலிகையை மீண்டும் சேர்த்து அந்த புண்ணிய பூமியை விட்டு நீங்கி இப்போது மூவரும் ஒரு பேரழகிய நகரத்தின் புற மதில்களை நெருங்குகிறார்கள். அதுதான் சனக மன்னன் ஆட்சி புரியும் சீர்மிகு மிதிலை மாநகரம். ராமபிரான் மிதிலையின் அழகிய மதில்களை கண்டாரல்லவா? அந்நகரம் ராமபிரானை எவ்வாறு வரவேற்றது என்பதை ஆம்பர் புகழக் கம்பர் இங்கே நம் கண்முன் நிறுத்துகிறார். அந்த இனிய காட்சியை கேட்போம் வாருங்கள். மையரு மலரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணிக் கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கண் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. மை அரு மலரின் நீங்கி. அம்மா, அற்புதமான ஒரு வர்ணனை இது. குற்றமற்ற தாமரை மலரை விட்டு நீங்கி வந்த திருமகள் என்று சீதாதேவியை வர்ணிக்கிறார் கம்பர். என்ன குற்றங்கள் தாமரைக்கு? நாள்தோறும் மலர்தலும் பின் குவிதலும் கதிரவனின் மறைவில் வாட்டமுறுதலும் மலரோடு சேர்ந்து சகதியிலும் இருத்தலும் போன்ற சில குறைபாடுகள் தாமரைக்கு உண்டு. ஆனால் அத்தகு குறைகள் ஏதுமில்லாத திருமகள், எங்கும் மாசுராதவள். திருமகளாகிய சீதா பிராட்டியோ எந்த குறையும் இல்லாத ஒரு பூவில் இருந்து, ஒரு தாமரையிலிருந்து நீங்கி வந்தவள். ஆம், அந்த அழகிய தாமரை மலரையும் கடந்து களங்கமற்ற மேன்மை கொண்டவள் என்று சீதையின் தூய்மையை போற்றுகிறார் கம்பர். யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று. அருமை. மிதிலை நகரம் பேசுவதைப் போல கம்பர் இங்கே ஒரு காட்சியை சமைக்கிறார். சனக மன்னன் ஒருவன் செய்த தவத்தால் சீதையை அடைந்தான். இங்கே அந்த சனக மன்னன் செய்த அரிய பெரிய தவத்தின் பயனாக சாட்சாத் திருமகளே என் மண்ணில் என் நகரில் சீதையாக வந்து அமர்ந்திருக்கிறாள் என்று மிதிலை நகரமே பெருமையுடன் பூரிப்புடன் பேசுவதைப் போல ஒரு கற்பனை. செழுமணிக் கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அதோ மிதிலை நகரின் மாட மாளிகைகளின் உச்சியில் வரிசையாக பறக்கும் அந்த கொடிகளை பாருங்கள். அவை வெறும் கொடிகள் அல்ல, அவை இரத்தினங்கள் இழைக்கப்பட்ட கொடிகள். காற்றுக்கு அசைந்து அசைந்து மேலேயும் கீழேயும் வருவது ஒரு தாயின் கைகள். பிள்ளையை வா வா என்று அன்புடன் அழைப்பதைப் போலவே கம்பருக்கு தோன்றியது. ஆம், நகரின் மாடங்களில் பறக்கும் அழகிய கொடிகளை கைகளாக உருவகம் செய்கிறார் அந்த கடிநகர் கமலச்செங் கண் ஐயனை. அத்தகைய காவல் மிக்க, சிறப்பு மிக்க, நறுமணம் கமழும் மிதிலா நகரம் தாமரை போன்ற சிவந்த கண்களையுடைய அந்த ஐயனை, ராமபிரானை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மா. அதோ நகரத்தின் கொடிகளாகிய கைகள் ராமனை பார்த்து, ஓ ராமபிரானே, என் சீதையை மணக்க விரைந்து வாராய், விரைந்து வாராய் என்று அன்போடும் பெரும் ஆவலோடும் அழைப்பது போலவே கம்பருக்கு தோன்றியது. இதுதான் கம்பரின் தற்குறிப்பேற்ற அணியின் சிறப்பு. இயற்கையாக அசையும் கொடிகள் ராமனை அழைக்கின்றன என்று ஒரு காரணத்தை ஏற்றி பார்க்கிறார் கம்பர். இந்த அழைப்பில் மிதிலை நகரின் பெரும் தவப்பயன் வெளிப்படுகிறது. ராமபிரான் சீதையை மணக்க வருவது, திருமகளே தன் பிறப்பிடத்தை விட்டு தான் செய்த மாபெரும் தவத்தின் பலனாக வந்து அமர்ந்திருக்கும் சீதாதேவியின் மணாளனாக வருவது, அந்த நகரத்திற்கே எத்தனை பெரிய பேறு என்பதை இந்த ஒரு பாடலிலேயே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் கம்பர். மிதிலை நகரம் தன் மொத்த உயிரோடும் ராமபிரானை வரவேற்கிறது. அசைந்தாடும் கொடிகள் கூட திருமகள் பிறந்து தான் செய்த தவத்தால் கிடைத்த சீதாதேவியை மணந்து கொள்ள விரைந்து வாருங்கள் என்று அன்போடு அழைக்கும் காட்சி நெஞ்சில் நிறைகிறது அல்லவா? இந்த வரவேற்பு மிதிலைக்குள் என்னென்ன இன்பக் காட்சிகளை படைக்கப் போகிறது என்பதை அடுத்த பாடலில் காண்போம்.